நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் பார்த்தினா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இல்லை முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும். இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா மத்திய அரசில் உங்களுக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எத்தனை நாளில் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எம்பிசி, பிசி, அதுக்கடுத்து பிசிஎம், அதுக்கடுத்து டிஎன்சி இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் என்ன கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலுமே கூட உங்களால் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ நான் சொன்ன அந்த சர்டிஃபிகேட் எம்பிசி, பிசி இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாநில அளவில் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது செல்லுபடியாகும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல மத்திய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்ன வேலைகளுக்கு நான் சொன்னபடி நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த வேலைகளுக்காக இருந்தாலும் சரி, முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் ஐஐடி, ஐஐஎம் இந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் சேரணும் அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து இருக்கணும். இப்போ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்டுடைய வேலிடிட்டி, இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒரு வருடம் வந்து செல்லுபடியாகும். ஒரு ஆண்டு அப்படிங்கிறது இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது செல்லுபடியாகும். ஓராண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்க என்ன இதில் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு 31 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இது வந்து கணக்கை வந்து வச்சுப்பாங்க. ஒரு அக்கௌண்டிங் இயர், ஒரு ஆனுவல் இயர் அப்படிங்கிறத இவங்க கணக்கில் வந்து வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன டேட்டில் நீங்கள் வாங்கினாலுமே கூட, ஒரு ஆண்டுக்குள்ளே என்ன டேட்டில் வாங்கினாலும் கூட உங்களுக்கு மார்ச் 31 வந்து உங்களுக்கு அது செல்லாததாக ஆயிரும். மகைன் நீங்கள் வந்து மறுபடியும் வாங்கி தான் ஆகணும். நீங்கள் வந்து ஏப்ரல் 1 வாங்கினாலும் மார்ச் 1 செல்லாமல் போயிடும். நீங்கள் மார்ச் 30 வாங்கினாலுமே கூட மார்ச் 31 உங்களுக்கு செல்லாமல் போயிடும். அந்த மார்ச் 31 அப்படிங்கிற அக்கௌண்டிங் இயரில் அந்த லாஸ்ட் டே அப்படிங்கிறது இதுக்கு வந்து வேலிடிட்டியான லாஸ்ட் டேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வருஷம் நீங்கள் வாங்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து ஒரு முறை வாங்கினா எப்பயுமே வந்து வச்சுக்க முடியாது. ஓபிசி சர்டிஃபிகேட்டில் ரெண்டு பிரிவு அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று வந்து க்ரீமி லேயர் ஒன்று இருக்குது, இன்னொன்று நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து இருக்குது. இந்த ஓபிசி அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து மண்டல் கமிஷன் அதுலேருந்து தான் வந்துச்சு. மண்டல் கமிட்டி அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா, மண்டல் கமிஷன் அப்படிங்கிறது போடுறாங்க. மண்டல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுக்கு மத்திய அரசில் கூடிய பணிகள்லையும் சரி, இந்த மாதிரியான கல்வி நிலையங்கள்லையும் சரி 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு மண்டல் கமிஷன் வந்து சொல்கிறாங்க. மண்டல் கமிஷன் சொன்ன அப்புறம் ஓபிசி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்து வருது. அப்போ ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போகிறாங்க. இந்திரா சாணை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போடுவாங்க. அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிசி பிரிவினர்லேயே வந்து பணக்காரங்க ஒரு பக்கத்து வந்து இருக்காங்க, வளமான பிரிவினர் ஒரு பக்கத்து வந்து இருக்காங்க, வளம் இல்லாத பிரிவினர் அப்படிங்கிறது இருக்காங்க. அப்போ ஓபிசியில் இருக்கக்கூடிய அந்த வளமான பிரிவினர், அந்த பணக்காரங்களுக்கு இந்த ஓபிசி இடஒதுக்கீடு வந்து போகாது, வளம் இல்லாத பிரிவினருக்கு தான் வந்து இந்த ஓபிசி இடஒதுக்கீடு வந்து போகும். அதனால் நீங்கள் வந்து 2 வந்து பிரிங்க ஓபிசி அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இப்போ என்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஓபிசி அப்படிங்கிறத நம்ம 2 வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து வளமான பிரிவினர் க்ரீமி லேயர், இன்னொன்று வளம் இல்லாத பிரிவினர் நான் க்ரீமி லேயர். நீங்கள் வந்து வளமான பிரிவினராக வர்றீங்க, நீங்கள் வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே வளமான பிரிவினராக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வளம் இல்லாத பிரிவினர் நான் க்ரீமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ வந்து யார் வளமான பிரிவினர்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் வரம் இல்லாத பிரிவினர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ஓபிசி அப்படிங்கிறது உங்களுடைய இன்கம் வச்சு இது வந்து கால்குலேட் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய பேரண்ட்ஸோட இன்கம், உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஆண்டு வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இது வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன வேலைகளில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுமே கூட இந்த ஓபிசி அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த விண்ணப்பதாரர், அந்த அப்ளிகண்டினுடைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. 8 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் ஓபிசி வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய அந்த வருமானம் அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்க இந்த 8 லட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸுடைய அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ, அதுக்கடுத்து அவங்களுடைய சேலரி, இது 2மே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சேலரியும் அக்ரிகல்ச்சர் ரெவன்யூவும் இல்லாமல் அவங்களுடைய வருமானம் 8 லட்சத்துக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டியாக வரமாட்டீங்க. சப்போஸ் உங்களுடைய பேரண்ட்ஸோட சேலரியும் அக்ரிகல்ச்சர் லேண்டு இல்லாமல் உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 8 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓபிசியில் வந்து நீங்கள் வருவீங்க. இந்த லிமிட் அப்படிங்கிறது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓபிசி கொண்டு வந்தப்போ அந்த பெற்றோருடைய வருமானம் அப்படிங்கிறது 1 லட்சம் தான் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 லேக் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2.5 லேக்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் 6 லட்சம் அப்படின்னு மாற்றினாங்க. இப்போது கரண்ட்டில் வந்து 8 லட்சம் அப்படிங்கிறது இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 8 லட்சம் அப்படிங்கிறத வந்து 12 லட்சமாக கூட்டணும் அப்படின்னு
சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டிஸ், அந்த ஓபிசி கமிட்டி பார்த்தீங்க, பேக்வர்ட் கிளாஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 15 லட்சம் ஆக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்டேட் வந்து வரலாம். இந்த 8 லட்சம் அப்படிங்கிறது வந்து மாறலாம். சப்போஸ் அப்படி மாறுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு காணொலி அப்படிங்கிறது கொடுக்குறேன். நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து செக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த கேட்டகரியில் தான் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நியூவாக ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு பின் பண்ணி வந்து வைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். எனவே உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கு கம்மியாக, அதாவது அக்ரிகல்ச்சர் சேர்க்காம அவங்களுடைய சேலரி சேர்க்காம 8 லட்சத்துக்கு கம்மியாக தான் உங்களுடைய பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓபிசி வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் 8 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கிரீமி லேயரில் வருவீங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்க முடியாது. அதாவது நீங்கள் நான் கிரீமி லேயரில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓபிசியை வாங்க முடியும். கிரீமி லேயரில் வந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணவும் முடியாது, உங்களால் வாங்கவும் முடியாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி வேலைகளில் வந்து இருந்தாங்க அப்படின்னாவோ, கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னாவோ, இல்லைனா ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாவோ, அவங்களுடைய குழந்தைங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன எலிஜிபிலிட்டி வந்து ஆயிருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பணத்தை விட இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வேலைகள் தான், ஒரு வளமான ஒரு வேலைகள் தான். அதனால் ஸோ இந்த வேலைகளில் இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் கிரீமி லேயரில் தான் வருவீங்க. உங்களால் ஓபி சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இது வந்து இப்போது எல்லாமே வந்து பேரண்ட்ஸை வச்சு தான் வரும். உங்களை பற்றி வந்து எதுவுமே வந்து வராது. உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் பி சர்வீஸில், குரூப் சி சர்வீஸில், அதே மாதிரி குரூப் ஏ சர்வீஸில் இருந்தாலுமே வரமாட்டீங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் குரூப் 1 சர்வீஸ், மாநில அரசில் இருக்கக்கூடிய அந்த குரூப் 1 சர்வீஸில் இருந்தாலுமே கூட ஸோ அவங்களுமே இதுக்கு வந்து தகுதி இல்லாதவங்க ஆயிடுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தனியார் துறையில் ஒர்க் பண்ணாலும் ஒரு வணிக நபராக, வழக்கறிஞராக, மருத்துவராக, பொறியாளராக ஸோ இந்த வேலைகளில் இருந்து அவங்களுடைய வருமானம் இல்லை வந்து 8 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னாலுமே கூட இவங்களுமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு மேலே இப்போ கனெக்ட் பண்ணுறாங்கல்ல அவங்க, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், 8 லட்சத்துக்கு மேலே கனெக்ட் பண்ணுறப்ப அவங்களுடைய சேலரி, அவங்களுடைய ஊதியமும் சரி, அவங்களுடைய விவசாயம் சார்ந்த வருமானம் இது ரெண்டையுமே வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த எலிஜிபிலிட்டி. அதாவது வளமான பிரிவினர் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு 8 lakhs அப்படிங்கிறது இருக்குது. இது மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னு தெரியலை. அது மாற்றுறாங்க அப்படின்னா நியூவான எலிஜிபிலிட்டியோட நான் ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுறேன். ஃபஸ்ட் கமெண்ட்லையுமே வந்துருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அந்த ஓபிசி வாங்குறதுக்கு நீங்கள் வந்து நான் கிரீமி லேயரில் தான் வர்றீங்களா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் நான் கிரீமி லேயரில் வர்றீங்க, ஓபிசி வாங்க நீங்கள் தகுதியானவர் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட், உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வேணும் இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து இது அப்ளை பண்ண போகிறப்ப ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். உங்களுடைய ரீசெண்ட் புகைப்படம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொண்டு போகணும். ரீசெண்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறது கொண்டு போகணும். அதுக்கடுத்து உங்களுக்கான இருப்பிட சான்று, அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். உங்களுடைய ரேஷன் அட்டை, அந்த குடும்ப அட்டை இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இருப்பிட சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா அட்ரஸ் ப்ரூஃப் அதுவுமே நீங்கள் வந்து கொண்டு போகணும். அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். அதுவுமே வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கேயே வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து கட்டாயமாக இருக்குது. இந்த 4மே வந்து கட்டாயம், இந்த 4மே வந்து கம்பல்சரி, மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல். இது வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனல். வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுவும் உங்களுடைய ஆப்ஷனல். வருமான சான்றிதழ் அப்படின்னு அதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். பட் ஆனால் வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது நிறைய இடங்கள் வந்து கேட்குறாங்க. வருமான சான்றிதழ் வந்து வேணும் கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அது கிடச்சோன்னே நீங்கள் இது எல்லாமே கொண்டு போய், இந்த 4மே கொண்டு போய் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து இந்த 4மே சேர்த்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை சென்டர்லேயே உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இ சேவா சென்டர் இருக்குது இல்லைங்களா, இ சேவா சென்டரில் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இல்லைனா நீங்களே கூட சுயமாக வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய லிங்க் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாகவே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படியுமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை சென்டருக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இ சேவா சென்டர், கவர்மெண்ட்டுடைய இ சேவா சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு 60 rupees அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுவாங்க. 60 ரூபாய் அப்படிங்கிறத சார்ஜ் பண்ணுவாங்க. 60 rupees சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு அந்த நம்பர்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ என்ன நம்பர் அதெல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த உங்களுக்கு ஓபி சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது போட்டிங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது விஏஓட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து விஏஓ அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆர்ஐ அதில் சைன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தாசில்தார் வந்து அதில் சைன் பண்ணுவாங்க.
தாசில்தார் வந்து சைன் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டியாக ஏதாச்சும் குறைகள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசனுமே வந்து கொடுப்பாங்க. அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இது வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. ஓபிசியில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே வந்து பண்ணாதீங்க. இந்த சர்டிஃபிகேட் வாங்காமலாம் வந்து இருக்காதீங்க. கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்க. இந்த சர்டிஃபிகேட்டுடைய மாடல் உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய மாடல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாடலில் தான் இருக்கும். இதில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டயத்தில் இப்போ எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது வருடம் வந்து பிப்ரவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பிப்ரவரி கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னு போய் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஏஓ சைன் பண்ணணும், அதுக்கடுத்து ஆர்ஐ சைன் பண்ணணும், அதுக்கடுத்து தாசில்தார் சைன் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் அப்படிங்கிறது ஆகும். அவங்க ரெவன்யூ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அது வாங்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் நீங்கள் ரெவன்யூ சர்டிஃபிகேட் வாங்கி ஓபிசி வாங்குறதுக்கு ஜென்ரலாக ஒரு 10 டேஸ் to 15 டேஸ் அப்படிங்கிறது ஆகும். அதனால் நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டேட்டில் வாங்கினாலுமே கூட 31 மார்ச் வந்து அது செல்லாததாயிரும். 31 மார்ச் வந்து செல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து ஓபிசியோடது. கண்டிப்பாக ஓபிசி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓபிசியில் ஒரு சில பிரச்சனை வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களையும் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்களையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஓபிசி நீங்கள் வாங்கினாலுமே கூட அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. கரெக்டான லிமிட்டில் தான் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்து சரியான முறையில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே கூட நீங்கள் கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணாலும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரெக்டான முறையில் கரெக்டான மேண்டரில் வந்து படிச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய சந்தேகம் அப்படிங்கிறது வரும். இந்த காணொலி போட்டாலும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்குமே வரும். இந்த எல்லா டவுட்டுக்குமே ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சோம்னா நீங்கள் இது ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான டாக்குமெண்ட் கவர்மெண்ட்டுடைய ஜிஓ கவர்மெண்ட்டுடைய அந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியுமே இருக்கும். நான் உங்களுக்கு ஓரளவு தான் கவர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் தான் இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு விஏஓ கேட்குறாங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காட்டலாம். அது நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் யூபிஎஸ்சி தமிழோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் அப்டேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டெலிகிராம் சேனல் அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராமில் நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜிஓ ஓபிசிக்கான கவர்மெண்ட் ஜிஓ லேட்டஸ்ட் ஜிஓ வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.